அனைத்து வகை அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் வணக்கம். மாணவர்களிடம் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்தல் மற்றும் உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கொணருதல் போன்ற நோக்கத்தினை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் மகிழ்முற்றும் உருவாக்கம் செய்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 தலைப்புகளின் கீழ் மாணவர்களை அசைன் செய்து ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் ஹெட் டீச்சர், ஹவுஸ் கேப்டன் அசைன் செய்திருப்போம். தற்பொழுது ஆகஸ்ட் மாதத்திற்கு புதிதாக ஹவுஸ் ஹெட் டீச்சர் மற்றும் ஹவுஸ் கேப்டனை எவ்வாறு மாற்றம் செய்வது என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு உங்களது மொபைல் ஆர் கம்ப்யூட்டரில் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்இஸ் லாகின் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உங்களது பள்ளியின் 11 டிஜிட் யூடிஎஸ் நம்பரை பயன்படுத்தி லாகின் பண்ணிக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணினது உங்களது பள்ளியின் லாகின் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட்லேயே டவுன் ஏரோவுக்கு பக்கத்தில் 3 பிங்க் லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கூல் அப்படிங்கிற ஹெட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா லாஸ்ட்டாக ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்லேயே கிளப்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங்க்கு கீழே ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் வந்திருக்கும். அந்த ஹெட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணினதும் மகிழ்முற்றம் அப்படின்னு வந்துட்டு அகடமிக் இயர் 2025-26 ஆனுவல் பார் மந்த் அப்படிங்கிற இடத்துல டிஃபால்ட்டாக ஆகஸ்ட் செலக்ட் ஆகிட்டு வந்திருக்கும். இது செலக்ட் ஆனதை உறுதிப்படுத்திட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை போன்ற 5 குழுவிற்கும் ஏற்கனவே மாணவர்கள் நாம் அசைன் செய்த காரணத்தினால் அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்திருக்கும். தற்பொழுது புதிதாக ஒவ்வொரு குழுவிற்கும் ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சர் அசைன் செய்வதற்கு அந்த குழுவின் பெயர் மேலேயே கிளிக் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்திற்கு குறிஞ்சி குழுவிற்கு ஹவுஸ் கேப்டன், ஹவுஸ் ஹெட் டீச்சர் அசைன் செய்வதற்கு குறிஞ்சி அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணினதும் குறிஞ்சி ஹவுஸ் அப்படின்னு வந்துட்டு ஹவுஸ் கேப்டன் 1 அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த செலக்ட் கேப்டன் அப்படிங்கிற ஹெட்டிங் மேலே கிளிக் பண்ணும்போது அந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுடைய பெயரும் வந்துட்டு எந்த மாணவர் அந்த குழுவிற்கு எலிஜிபிளாக இருக்கிறாரோ அந்த மாணவருக்கு மட்டும் உங்களுக்கு டார்க் கலரில் மாறிட்டு வந்திருக்கும். நிறைய மாணவர்கள் அந்த குழுவில் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் ஹேண்ட் ரேசிங் மெத்தட் அல்லது எந்த மாணவர் சிறப்பாக ஒவ்வொரு ஆக்டிவிட்டியிலும் பங்கெடுத்திருக்கிறாரோ அந்த மாணவரை நீங்கள் தேர்வு செஞ்சு ஹவுஸ் கேப்டனாக செலக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் ஹவுஸ் கேப்டன் 2 அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதே ஹேண்ட் ரேசிங் மெத்தட் அல்லது எந்த மாணவர் சிறப்பாக ஆக்டிவிட்டியில் பங்கெடுத்திருக்காரோ அந்த மாணவரை தேர்வு செய்து கொள்ளலாம். அடுத்ததாக சப்போஸ் உங்களது பள்ளியில் குறைவான மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் ஹவுஸ் கேப்டன் 2 வந்து நீங்கள் கம்பல்சரி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, அது எம்டியாகவும் விட்டுக்கலாம். அதே போல் ஹவுஸ் ஹெட் டீச்சர் அப்படிங்கிற டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு அந்த குழுவிற்கு ஹெட் டீச்சரை நீங்கள் மாற்றம் செய்வதாக இருந்தால் எந்த டீச்சரை மாற்றம் செய்யணுமோ அந்த டீச்சர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததும் உங்களுக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்திருக்கும். இப்போ நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போகும்போது அந்த குழுவிற்கு ஹவுஸ் கேப்டன் மற்றும் ஹவுஸ் ஹெட் டீச்சர் அசைன் ஆகிட்டு வந்திருப்பாங்க. இதே வழிமுறையை பின்பற்றி மற்ற 4 குழுவிற்கும் நாம் ஹவுஸ் கேப்டன், ஹவுஸ் ஹெட் டீச்சரினை அசைன் செய்து கொள்ளலாம். நன்றி.